ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா கரண்டா மகாநதி சீரியல்ல காவேரியா அப்படியே ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால தான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸா நிறைய பியூட்டிஃபுல்லான போட்டோஷூட் பிக்சர்ஸ்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே வந்து டெலிடாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க ஷேர் பண்ற ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரிலாம் போட்டோஷூட் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ஒருத்தவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவிட்டி இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவிட்டியுமே ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமா வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ஹேட்டட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து இன்னுமே அது பூஸ்டப் மாதிரி தான். பிகாஸ் வளரதான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டு அவங்களை எப்படியாவது கீழே வர வைக்கணும் அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து போகும்போது எனக்கே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அது வந்து முன்னாடிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போலாம் ஷேர் பண்ணுறதே விட்டுட்டு இக்னோர் பண்ணி தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இவங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதுலையுமே பர்டிகுலராக லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இமீடியட்டாக என்னால் ஷேர் பண்ண முடியல. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், நான் ஒரு குட்டி ட்ரிப் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்ததுனால இதை ஷேர் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து படிக்கிறது கூட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு படிக்க பிடிக்கல. இருந்தாலுமே வந்து நீ உன்னை ரொம்ப அழகுன்னு நினைச்சுக்காதா அப்படின்ற மாதிரி இந்த சாங்குக்குலாம் நீ ஒர்த் கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா செம்மையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜென்யூன்லி ஃபீல் சாரி ஃபார் திஸ் பர்சன். இட் சீம்ஸ் தே டோன்ட் லைக் மீ ஆர் மை கோஸ்டார் ஆர் அவர் ஷோ, பட் they have put in efforts to create a new Instagram account, took a look at my post, thought about the song selection and commented this and more and is faceless. என்னையோ இல்லை என் கோஸ்டாரையோ இல்லை நான் நடிக்கிற ஷோவையோ பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி என்னோடய போஸ்ட்டை வந்து பார்த்து அண்ட் என்னோட சாங் செலெக்ஷனை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து அவங்க ஃபேஸே இல்லாத ஒரு பர்சன். பிகாஸ் அவங்க அன்னைக்கு தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சர் கூட வைக்காம இந்த கமெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க பேடா. அது மட்டும் இல்லாமல் டு திஸ் பர்சன் அண்ட் அதர்ஸ் ஹூ ஹேவ் த சேம் மென்டாலிட்டி ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு அன்ஃபாலோ, இக்னோர் அண்ட் லிவ். ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி மென்டாலிட்டியோட இருக்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு அன்ஃபாலோ. என்னை அன்ஃபாலோ பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க, என்னை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். வி சர்வைவ் ஆன் த லவ் தட் இஸ் ஷவர் ஆன் அஸ் பை சோ மெனி பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ் அண்ட் லைக் யூ. உங்களை மாதிரி இல்லாமல் எங்களை சுற்றி வந்து பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் எங்களுக்கு வந்து லவ் வந்து ஷவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். எனக்குமே வந்து நானுமே உங்களுக்கு விஷ் பண்ணுறேன், அந்த மாதிரி லவ் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான நோட்டோட அவங்க வந்து அந்த பேட் கமெண்ட்க்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்களுக்குன்னு சரியான ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நியூவாக ஓப்பன் பண்ணி எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. பட் அப்படியும் பண்ணுறதுக்கு சிலர் இருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத அழகான ஒரு ரிப்ளை மூலமாக கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி பிரியா.